Welcome to our channel BJ Rajesh Best. Hi, hello, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வருஷத்து செடியை இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றும் போது என்னென்ன முக்கியமான விஷயம் பண்ணணும், எப்படி அதை ஷிஃப்ட் பண்ணணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியை ஃபஸ்ட்டே இந்த எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இதில் எப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க. ஒரு செடி இருக்குன்னா அதை சுற்றி நம்ம ஒரு ½ ஃபீட்டுக்கு சுற்றி நம்ம இந்த ரவுண்ட் பண்ணி அவுட்ரு சைடு பள்ளம் எடுத்துக்கணும். இந்த பள்ளத்தோட டெப்த்து எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 1.5 ஃபீட்டுக்கு டெப்த்து எடுத்து அதிலேருந்து இது கீழ் வழியாக இந்த ரூட்டுக்கு ஒரு சாக்கு மாதிரி கட்டி இதோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் சாக்கு கட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ட்ரை பண்ணுறாரு பாருங்கள், ட்ரை இந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை நாங்கள் இந்த ஃபுல்லாக இந்த கட்டியாச்சு. இதையும் அதே மாதிரி அந்த பழைய மண் இருக்குல்ல, கீழே நோண்டின மண், அந்த மண்ணோட தான் நாங்கள் ஃபுல்லாக இந்த கவர் பண்ணி எடுத்தோம். அப்படியே ஃபுல்லாக நம்ம இந்த கட்டி நாங்கள் இந்த வண்டியில் வச்சுக்க வேண்டியது தான். அது வண்டியில் வைக்கிறதுக்கும் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம். எந்த மாதிரி வச்சா அதுக்கு டேமேஜ் ஆகாதுன்ற மாதிரி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு சாக்கு எதனா இந்த கோணி பை அந்த மாதிரி சாக்கை போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கயிறால் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை நம்ம அதில் சாட்சி வைக்கணும். சின்ன மரமாக தான் நிற்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால அப்படியே சாட்சி வச்சுக்கிறோம். இதுவே ஜாடியில் வாங்கினா அந்த மரத்தை நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல இருக்கிற மரத்தை நம்ம இன்னொரு இடத்துல அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நடணும்னா இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் ஷிஃப்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இந்த மரத்தை நம்ம எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோன்னா, இந்த பாண்டிச்சேரி ஆரோவியில் இருக்குங்கள ஈசிஆர், அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து நம்ம கடலூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோன்னா, எங்கள் அண்ணன் இந்த பாலமுருகன் அண்ணன், எங்கள் ஃப்ரெண்டு அவர் தான் ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. அவங்க இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா அவர் எங்கள் தாத்தா. அதுவும் இல்லாத இந்த மரத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடம் இந்த கடலூருக்கு போகிறோம். இந்த மரத்தை நட போகிற இடத்த நான் இதுக்கு முன்னாடியே அந்த மரத்தை இந்த நடத்துக்கான பிளானை சொல்லி ஃபுல்லாக இந்த ஒர்க் பண்ணி வைக்க சொல்லியாச்சு. எடுத்துகிட்டு போகிற செடி அப்படியே வச்சு ஃபுல்லாக மண்ணை க்ளோஸ் பண்ணி நம்ம வாட்டரை ஊற்றி விட்டுற வேண்டியது தான். நம்ம எடுத்துகிட்டு வந்த செடி இப்படி தான் இந்த நட்டு இருக்கும். இதுதான் அந்த செடியை நட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணை நாங்கள் இது பண்ணல. ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர்லாம் மேலே போட்டுட்டு இந்த உரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உரம் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி டெய்லியும் இந்த தண்ணி ஊற்றினா இது அழகாக வளர்ந்துடும். இதுதாங்க நம்ம இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இந்த மாற்றும் போது செய்ய வேண்டிய வேலை. செடியை இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது பாண்டிச்சேரியிலேருந்து இந்த கடலூருக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஏங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் மை சேனல்.